போஸ்வெல்லியா அழற்சி மற்றும் மூட்டு ஆரோக்கியத்திற்கான இயற்கை ஆதரவு நேச்சுரல் வெல்னஸ் at 22 ஹவர் ஆஃப் அ டே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் போஸ்வெல்லியா என்ற மூலிகையை பற்றி அறிந்து கொள்வோம். போஸ்வெல்லியா என்பது இந்தியா, ஆசியாவின் சில பகுதிகள், ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் வளரும் ஒரு சிறிய மரமாகும். இந்த மரத்திலிருந்து கிடைக்கும் பிசின் குங்கிலியம் பிராங்கின்சன்ஸ் என அழைக்கப்படுகிறது. இதுவே மருத்துவ நோக்கங்களுக்காக அதிகமாக பயன்படுத்தப்படும் பகுதி. போஸ்வெல்லியா அதன் இயற்கையான அழற்சி எதிர்ப்பு ஆன்டி இன்ஃப்ளாமட்டரி தன்மைக்காக பரவலாக அறியப்படுகிறது. இது மூட்டுகளின் நலன் மற்றும் இயக்கத்திறனை ஆதரிக்க உதவக்கூடும். அதனால் மூட்டுவலி, இறுக்கம் மற்றும் அசௌகரியம் உள்ளவர்களிடையே இது ஒரு பிரபலமான மூலிகை சேர்க்கையாக உள்ளது. பாரம்பரியமாக போஸ்வெல்லியா மூட்டுவாதம், ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா, மூச்சுக் குழாய் அழற்சி, பிராங்கைட்டிஸ் போன்ற சுவாச நோயல் மற்றும் காயம் ஆறுதல் ஆகியவற்றிற்கு ஆதரவாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. பண்டைய நாகரிகங்கள் இதன் பிசினை மருத்துவ மற்றும் மதச் சடங்குகளுக்காக மதிப்புடன் பயன்படுத்தினர். நவீன ஆய்வுகள் போஸ்வெல்லியா வளர்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை மெட்டபாலிக் ஹெல்த் ஆதரிக்கக்கூடும் என்றும் நீரிழிவு நோயுடன் தொடர்புடைய அழற்சியை கட்டுப்படுத்த உதவக்கூடும் என்றும் தெரிவிக்கின்றன. மேலும் மூளை ஆரோக்கியம் மற்றும் நரம்பு பாதுகாப்பில் இதன் சாத்தியமான பங்களிப்புகளும் ஆராயப்பட்டு வருகின்றன. போஸ்வெல்லியா காப்சூல், பொடி, டிங்சர் மற்றும் மேற்பூச்சு தயாரிப்புகள் போன்ற பல வடிவங்களில் கிடைக்கிறது. சில கலாச்சாரங்களில் இதன் பிசினை இயற்கை சூயிங்கம் போல மென்றும் பயன்படுத்துகின்றனர். போஸ்வெல்லியாவுடன் சேர்த்து பயன்படுத்தப்படும் சில மூலிகைகள் போஸ்வெல்லியா மற்றும் மஞ்சள் ஆரோக்கியமான அழற்சி எதிர்வினையை ஆதரிக்கவும் மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவக்கூடும். போஸ்வெல்லியா மற்றும் புரோமைலேன் அன்னாசி பழத்தில் காணப்படும் இந்த என்சைம் மூட்டுவாதம் உள்ளவரின் அசௌகரியத்தை குறைத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவக்கூடும். போஸ்வெல்லியா ரோஸ்மேரி, இஞ்சி மற்றும் சுமாக் மேற்பூச்சாக பயன்படுத்தும் போது தசை மற்றும் மூட்டு வலிகளை குறைக்க உதவக்கூடும். போஸ்வெல்லியா மற்றும் எலுமிச்சை தைலம் லெமன் பால்ம் முதியவர்களின் நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றலை ஆதரிக்க உதவக்கூடும். போஸ்வெல்லியா மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளுக்காக ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. போஸ்வெல்லியா மஞ்சள் மற்றும் அதிமதுரம் சுவாச ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் ஆஸ்துமா தொடர்பான அறிகுறிகளை குறைக்கவும் உதவக்கூடும். கவனிக்க வேண்டியவை போஸ்வெல்லியா பொதுவாக நன்கு சகித்து கொள்ளப்படும் மூலிகையாக இருந்தாலும் சிலருக்கு கீழ்க்கண்ட லேசான பக்கவிளைவுகள் ஏற்படலாம். குமட்டல், வயிற்றுப்போக்குதலை, வலி, நெஞ்செரிச்சல், தோல் அரிப்பு. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் போஸ்வெல்லியா சேர்க்கைகளை பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவ நிபுணரின் ஆலோசனையை பெறுவது அவசியம். முடிவுரை: பாரம்பரிய மூலிகை அறிவு எவ்வாறு நவீன மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஊக்கமளிக்கிறது என்பதற்கான சிறந்த உதாரணமாக போஸ்வெல்லியா திகழ்கிறது. இது பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடியதாக இருந்தாலும் சமநிலையான வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாகவும் தேவையானபோது மருத்துவ ஆலோசனையுடனும் பயன்படுத்தப்பட வேண்டும். நேச்சுரல் வெல்னஸ் at 21 ஹவர் ஆஃப் அ டே சேனலை பார்த்ததற்கு நன்றி. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தகவலுடன் இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், இயற்கையோடு நலமாக வாழுங்கள்.